சம்பளம் வந்த உடனே இதை செய், வாழ்க்கை முழுவதும் பணம் உன்னிடம் தங்கும். இந்த மாசம் சம்பளம் வாங்கினதும் நீங்க முதல்ல என்ன செய்வீங்க? உங்க நண்பன் கூப்பிடுவான், டேய் ஒரு ட்ரீட் கொடு மாமான்னு. உங்க அம்மா சொல்லுவாங்க, மகனே இந்த மாசம் கடனை அடைச்சிடலாம்னு. ஸ்விக்கி நோட்டிபிகேஷன் வரும், 50% ஆஃப், இப்பதான் டைம்னு. ஆனா உண்மையில நீங்க அந்த சம்பளம் வாங்கின 24 மணி நேரத்துக்குள்ள என்ன செய்றீங்கன்னு தெரிஞ்சா அடுத்த 10 வருஷத்துல நீங்க கோடிபதிகள் ஆவீங்களா இல்லையா? அப்போதே முடிவாகிடும். இதை கேட்டு சிரிக்கிறீங்களா? சரி, இந்த வீடியோ முழுசா பாருங்க. கடைசியில நீங்களே உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. என் பேரு உங்களுக்கு தெரியும். இந்த சேனல்ல நான் எப்பவுமே சிம்பிளா பிராக்டிக்கலா பணம் பத்தி பேசுவேன். இன்னைக்கு நாம பேச போற டாபிக்கு பல பெரிய ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே இந்த சைக்காலஜி தெரியாது. ஆனா நான் கடந்த 10 வருஷமா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புளோட பணம் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அதுல நான் கண்டுபிடிச்ச ஒரு சீக்ரெட் ஃபார்முலாவை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல 3 மேஜர் ரெவலேஷன்ஸ் இருக்கு. முதல் 2 உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா 3வது ரெவலேஷன் கேட்டதும் உங்க முழு வாழ்க்கையை மாறிடும். அதான் ப்ராமிஸ். இப்போ நாம ஒரு கதையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது என் நண்பன் கார்த்திகோட ரியல் ஸ்டோரி. கார்த்திக் படிச்சு முடிச்சு ஐடில ஒரு நல்ல ஜாப் வாங்கினான். முதல் சம்பளம் கைக்கு வந்தது 45,000 ரூபாய். அவன் அப்பா ஒரு சின்ன வியாபாரம் பண்றவரு, அம்மா அரசு பள்ளிக்கூடத்துல டீச்சர். அவங்க கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சாங்க. அந்த முதல் சம்பள நாள் ராத்திரி கார்த்திக் என்னை ஃபோன் பண்ணினான். மச்சி, இன்னைக்கு மனசு ரொம்ப லைட்டா இருக்கு. நாளைக்கு நாம ஷாப்பிங் போலாம்னு பிளான் பண்ணிட்டேன்னு சொன்னான். அடுத்த நாள் காலையில நான் அவன் ரூமுக்கு போனேன். அவன் லேப்டாப்ல அமேசான், பிளிப்கார்ட், மின்ட்ரா எல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருந்தான். பாரு மச்சி, இந்த ஷூ ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்கேன். இப்போ ஆஃபர்ல கிடைக்குது 4,500க்கு. இந்த ஷர்ட்டும் நல்லா இருக்கு 2,000. அப்புறம் ஆப்பாவுக்கு ஒரு வாட்ச், அம்மாவுக்கு ஒரு சரி. நான் அவனை நிறுத்தினேன். டேய் கார்த்திக், இதெல்லாம் சூப்பர். ஆனா ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உனக்கு எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கு? அவன் சிரிச்சான். மச்சி, இதுதான் முதல் சம்பளம். சேமிப்பு எல்லாம் அடுத்த மாசம் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் கேட்டேன், அப்போ அடுத்த மாதம் உன் அம்மா கூப்பிட்டா ஃபெஸ்டிவலுக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு, உன் ஃப்ரெண்டுக்கு மேரேஜுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு, அப்போ என்ன பண்றது மச்சி? அன்னைக்கு நான் அவனுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா சொன்னேன். இன்னைக்கு அதே ஃபார்முலா உங்களுக்கும் சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்ம எல்லாருடைய மூளையிலும் இருக்கிற ஒரு டேஞ்சரஸ் ப்ரோக்ராமிங்கை பத்தி. நம்ம பிரெயின் என்பது ஆக்சுவலி ஸ்டோன் ஏஜ்ல டிசைன் பண்ணப்பட்டது. அப்போ நம்ம ஆன்செஸ்டர்ஸுக்கு எப்போ சாப்பாடு கிடைக்கும்னு தெரியாது. அதனால அவங்க பிரெயின்ல ஒரு கோடிங் போட்டிருந்துச்சு, எப்போ உணவு கிடைக்குதோ அப்போ முழுசா சாப்பிட்டுடு, எப்போ பிளஷர் கிடைக்குதோ அப்போ அதை அனுபவிச்சுடுன்னு. அதுக்கு ஒரு பேர் இருக்கு, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். இந்த சேம் ப்ரோக்ராமிங் தான் இன்னைக்கும் நம்ம பிரெயின்ல ரன் ஆகுது. அதனாலதான் சம்பளம் வந்ததும் நமக்கு என்ன தோணுது? இத்தனை நாள் கஷ்டப்பட்டோம், இப்போ நம்மள நாமே கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இது நேச்சுரல், இது ராங் இல்ல. ஆனா இதுவே உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அப்படின்னா அதுதான் ப்ராப்ளம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிடிஏ சொல்லணும். நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு அர்த்தம் நீங்க உங்க ஃபினான்ஷியல் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சீரியஸ்லி யோசிக்கிறீங்கன்னு. அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் ஐ அழுத்துங்க. ஏன்னா இந்த மாதிரி பிராக்டிக்கல் லைஃப் சேஞ்சிங் ஃபினான்ஷியல் விஸ்டமை நான் எப்பவுமே ஷேர் பண்றேன். பிளஸ் நான் இந்த ஸ்கிரிப்டை எழுத 3 நாள் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ரெக்கார்டிங் பண்ணி எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு தர்றேன். நீங்க ஒரு கிளிக் பண்ணா போதும், அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ நாம ஆக்சுவல் ஃபார்முலாவுக்கு போகலாம். நம்ம முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மழை பெஞ்சா குடை வாங்காதே, மழை வரதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுக்கோ. அதே பிரின்சிபல் தான் சேலரி மேனேஜ்மெண்ட்லயும் வேலை செய்யுது. ஆனா நம்மள 90% பேர் என்ன பண்றோம்? மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அம்ப்ரலா கடைக்கு ஓடுறோம். அப்ப எல்லாமே எக்ஸ்பென்சிவா விற்கிறாங்க. நாமளும் டென்ஷன்ல எதையாவது வாங்கிட்டு திரும்புறோம். சலாரி வந்த உடனே நம்ம பண்ற முதல் தப்பு என்னன்னா, நம்ம செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டு கடைசியில மிச்சம் இருக்கிற சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். இது லாஜிக்கா சரியா தெரியுது இல்லையா? ஆனா இதுதான் நம்மள ஃபினான்ஷியலி பேக்வர்டா வச்சிருக்கிற மெயின் ரீசன். எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல ஒரு கதை சொல்லுவாரு. ஒரு ஊர்ல 2 ஃபார்மர்ஸ் இருந்தாங்க, முருகன் அண்ட் செல்வம். இருவரும் சேம் லேண்ட் சைஸ், சேம் கிராப், சேம் ரெயின்ஃபால், எல்லாமே ஈக்குவல். ஆனா ஹார்வெஸ்ட் டைம்ல முருகனுக்கு வெல்த் இன்க்ரீஸ் ஆகும், செல்வம் ஆல்வேஸ் கடன்ல மூழ்கிட்டே இருப்பான். ஏன்? முருகன் ஹார்வெஸ்ட் பண்ணினதும் முதல்ல தன்னோட நெக்ஸ்ட் சீசனுக்கான சீடை செப்பரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவான். அப்புறம் பேங்க்ல ஒரு போர்ஷன் ஸ்டோர் பண்ணுவான். அப்புறம் தான் ஹோம் எக்ஸ்பென்சஸ், செலிப்ரேஷன்ஸ் எல்லாம். பட் செல்வம், அவன் ஹார்வெஸ்ட் பண்ணினதும் வில்லேஜ்ல எல்லாருக்கும் ஃபீஸ்ட் கொடுப்பான், புது ட்ரெஸ் வாங்குவான், எல்லாம் என்ஜாய் பண்ணுவான். கடைசியில நெக்ஸ்ட் சீசன் வரும்போது சீடு வாங்கிற காசு கூட இருக்காது. அப்போ லோன் வாங்குவான், இன்ட்ரெஸ்ட் கட்டுவான். இப்படி சைக்கிள் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். நம்மள பல பேர் செல்வம் மாதிரிதான். இது உங்களுக்கு ஹர்ட் ஆகலாம், ஆனா ட்ரூத் அக்செப்ட் பண்ணாதான் நம்ம மாற முடியும். அப்போ என்ன சொல்யூஷன்? இதோ உங்களுக்கான மேஜிக் ஃபார்முலா. இதை நான் பே யூர் செல்ஃப்
ஃபர்ஸ்ட் ஃபார்முலான்னு கூப்பிடுவேன். ஆனா நம்ம தமிழ் கலாச்சாரம்க்கு ஃபிட் பண்ண இதை நாம முதல் பங்கு நமக்கே ஸ்ட்ரேஜின்னு சொல்லலாம். இதோ ஸ்டெப்ஸ். நம்பர் 1, சேலரி கிரெடிட் ஆனதும் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸுக்குள்ள, அதாவது ஏடிஎம் போகிறதுக்கு முன்னாடி, ஷாப்பிங் கார்ட்ல ஆட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க சேலரியில 20% ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இது நெகோஷியபிள் இல்ல. உங்க சேலரி 30,000 இருந்தா 6,000, 50,000 இருந்தா 10,000, 1,00,000 இருந்தா 20,000. அது உங்களுக்கானது. ஃபியூச்சர் உங்களுக்கானது. இதை நீங்க கையில தொடக்கூடாது மினிமம் 5 இயர்ஸ்க்கு. அடப்போங்க, 20% ரொம்ப அதிகமா இருக்குமே. நீங்க இப்போ இப்படி நினைக்கிறீங்களா? அப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் மேட்ச் காட்டுறேன். நீங்க மாதாந்திர 40,000 சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அதுல 20% சேவ் பண்ணா மாதாந்திர 8,000, வருஷத்துக்கு 96,000. சரி, வட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் விட்டுட்டு சிம்பிளி பார்ப்போம். 10 வருஷத்துல நீங்க சேவ் பண்றது 9,60,000 ரூபாய். ஆனா இதே பணத்தை நீங்க ஒரு டீசென்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 12% ஆவரேஜ் ரிட்டர்ன் வச்சுக்கிட்டா 10 இயர்ஸ்ல அது அப்ராக்சிமேட்லி 18 lakh ஆகும். 20 வருடங்கள்ல அது 80 லட்சமாய் தாண்டும். 30 வருடங்களில் 3 கோடிக்கு மேல. இதை கேட்டு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? இதுக்கு பேரு கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட அதிசயம். ஐன்ஸ்டைன் இதை 8வது உலக அதிசயம்னு சொன்னாரு. நம்ம தமிழ்ல சொல்லணும்னா சிறுதுளி பெருவெள்ளம். ஆனா இப்போ நீங்க சொல்லுவீங்க, நான் சேவ் பண்ணிட்டேன், ஆனா 80% சம்பளத்துல எப்படி மேனேஜ் பண்றது? நல்ல கேள்வி. இதுதான் இந்த ஃபார்முலாவோட ஆக்சுவல் பியூட்டி. நம்பர் 2, மீதி 80% 3 பகுதியா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் பகுதி நீட்ஸ், தேவைகள். இதுல வீட்டு ரெண்ட், குரோசரிஸ், எலக்ட்ரிக் பில், லோன், இஎம்ஐ, பெட்ரோல், அடிப்படை அவசியங்கள் எல்லாம் வரும். இதுக்கு உங்க சேலரியில 50% அலோகேட் பண்ணுங்க. 40,000 சேலரின்னா 20,000 இதுக்கு. செகண்ட் பகுதி வாண்ட்ஸ், விருப்பங்கள். இதுல தான் ரெஸ்டாரண்ட்ஸ், மூவிஸ், ஷாப்பிங், வீக்கெண்ட் ட்ரிப்ஸ், கேஜெட்ஸ் எல்லாம் வரும். இதுக்கு மேக்சிமம் 20% தான், அதாவது 8,000 ரூபாய் மாதாந்திரமாக. மூன்றாவது பகுதி அவசர நிதியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு மீதி 10% போடுங்க, அதாவது 4,000 ரூபாய். இது ஒரு செப்பரேட் அக்கவுண்ட்ல இருக்கணும். மெடிக்கல் எமர்ஜென்சி, ஜாப் லாஸ், ஃபேமிலி எமர்ஜென்சி, பைக் ஆக்சிடென்ட், லேப்டாப் ரிப்பேரும், இப்படி அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ்க்கு இது உதவும். இப்போ நீங்க கேட்கலாம், இதெல்லாம் தியரியில நல்லா இருக்கு, பிராக்டிகலி எப்படி பண்றது? நான் உங்களுக்கு ராமேஷோட ஸ்டோரி சொல்றேன். ராமேஷ் ஒரு ஸ்கூல் டீச்சர், சேலரி மந்த்லி 38,000. வைஃப் பிரியா ஒரு பேங்க்ல கிளர்க், அவங்க சேலரி 22,000. டோட்டல் மந்த்லி இன்கம் 70,000. அவங்களுக்கு ஒரு 5 வருடம் ஓல்ட் டாட்டர் கீர்த்தானா. ரமேஷ் ஃபர்ஸ்ட் என்னை கான்டாக்ட் பண்ணினப்போ நிலைமை என்ன தெரியுமா? மாதம் 25ஆம் தேதி அவுட்டே அவங்க அக்கவுண்டில் 20,000 ரூபாய் மட்டும்தான். கிரெடிட் கார்டு பில் 45,000 ரூபாய் பண்டிங். பிரைவேட் லோன் இஎம்ஐ 8,000 ரூபாய். பெற்றோருக்கு மருத்துவ செலவு போக பணம் எடுத்திருக்கிறாங்க. மனைவி பிரியா தினமும் ஏதாவது ஒரு டென்ஷன். ரமேஷுக்கு தூக்கமே இல்ல. நான் அவங்கள்ட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன். நீங்க கடந்த 3 மந்த்ஸோட எல்லா எக்ஸ்பென்சஸையும் டீட்டெயில்டா எழுதுங்க. 3 மந்த்ஸோட எல்லா எக்ஸ்பென்சஸையும் டீட்டெயில்டா எழுதுங்க. எங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு. ரமேஷ் முதல்ல என்ன ஸ்கெப்டிக்கலா பார்த்தாரு. சார், இதுல என்ன இருக்கு? நாங்க எல்லாரும் நார்மலா தான் செலவு பண்றோம். ஆனா நான் ஃபோர்ஸ் பண்ணி அவரை அக்ரி பண்ண வச்சேன். 2 வீக்ஸ் கழிச்சு ரமேஷ் என்கிட்ட வந்தப்போ அவர் ஃபேஸ்ல ஷாக் தெரிஞ்சது. சார், எனக்கே நம்ப முடியல. நாங்க ஃபுட் டெலிவரியில மாசத்துக்கு 12,000 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்றோம். காஃபி ஷாப்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்ல 8,000. ஆன்லைன் ஷாப்பிங்ல அன்வான்ட் திங்ஸுக்கு 15,000. இதெல்லாம் சேர்த்தா மாசத்துக்கு 35,000 ரூபீஸ் வேஸ்டேஜ். இதோ இங்கதான் அவேர்னஸ் வருது. நாம நினைக்கிறோம் நம்ம கேர்ஃபுல்லி ஸ்பெண்ட் பண்றோம்னு. ஆனா ரியாலிட்டியில ஸ்மால் லீக்ஸை நோட்டீஸ் பண்றதே இல்ல. ஒரு தடவை ஸ்விக்கியில ஆர்டர் பண்றதுல என்ன பிரச்சனை? ஒரு காஃபி ஷாப்ல ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்றதுல என்ன தப்பு? இண்டிவிஜுவலா பார்த்தா எதுவுமே பெருசா தெரியாது. ஆனா மந்த் எண்ட்ல ஆட் பண்ணி பாருங்க, உங்க சேலரியில பாதி இதுல இருக்கும். இதுக்கு நான் ரமேஷ்க்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் கொடுத்தேன். முதல்ல அவர் சேலரி வந்ததும் ஆட்டோமேட்டிக்கலி 10,000 4,000 ரூபாய் 20% ஒரு ரெக்கரிங் டிபாசிட்ல போகிற மாதிரி செட் பண்ணினோம். அவருக்கு அது தெரியாது, அவர் கையில வராது, அதனால அவரால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்புறம் மீதி 56,000 இருந்து 70,000 14,000 பேசிக்கு 35,000 அலோகேட் பண்ணினோம். அதுல வீட்டு ரெண்ட் 15,000, குரோசரிஸ் 8,000, எலக்ட்ரிசிட்டி அண்ட் யூட்டிலிட்டிஸ் 3,000, டாட்டர் ஸ்கூல் ஃபீஸ் 4,000, பெட்ரோல் 3,000, பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் 2,000, வாண்ட்ஸுக்கு 14,000 அலோகேட் பண்ணினோம். இதுல ரெஸ்டாரண்ட்ஸ் மேக்ஸிமம் 4,000, மூவிஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் 2,000, பர்சனல் ஷாப்பிங் 5,000, மிஸ்சலேனியஸ் 3,000. எமர்ஜென்சி ஃபண்டுக்கு 7,000 அலோகேட் பண்ணினோம். ஃபர்ஸ்ட் மந்த் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரமேஷ் ஃபேமிலிக்கு. பிரியா கம்ப்ளைண்ட் பண்ணினாங்க, இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா எப்படி? ஆனா நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஜஸ்ட் 3 months ட்ரை பண்ணுங்க.
பிடிக்கலனா நீங்க ஓல்ட் சிஸ்டமுக்கு திரும்பிக்கோங்க. மேஜிக் நடந்தது 4th மந்த்ல. ரமேஷோட டாட்டர் கீர்த்தானாவுக்கு திடீர்னு ஃபீவர், ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆச்சு. பில் வந்துச்சு 25,000. நார்மலி இந்த சிச்சுவேஷன்ல ரமேஷ் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிருப்பாரு. ஆனா இப்போ அவர் எமர்ஜென்சி ஃபண்ட்ல 21,000 இருந்துச்சு. மீதி 4,000 அவர் வாண்ட்ஸ் பட்ஜெட்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு. நோ லோன், நோ கிரெடிட் கார்டு, நோ டென்ஷன். 6 months கழிச்சு ரமேஷ் என்னை கால் பண்ணினாரு. அவர் வாய்ஸ்ல நான் கேட்டதில்லாத ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. சார், நாங்க 84,000 ரூபாய் சேவ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் எங்க லைஃப்ல இவ்வளவு அமௌண்ட் ஒரே இடத்துல இருந்ததே இல்ல. பிளஸ் கிரெடிட் கார்டு பில்லையும் முழுசா கிளியர் பண்ணிட்டோம். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கட்டாம தெரியறதால மட்டும் 3,500 ரூபாய் சேவ் ஆகுது. 1 year முடிஞ்சப்போ ரமேஷ் ஃபேமிலி டோட்டல் 1,68,000 ரூபாய் சேவ் பண்ணியிருந்தாங்க. அவங்க டாட்டருக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் இன்சூரன்ஸ் எடுத்தாங்க. பிளஸ் அவங்க பேரண்ட்ஸுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆச்சு. பிரியா சொன்னாங்க, ஏர்லியர் எப்பவும் மணி பத்தி ஃபைட், இப்போ எல்லாமே பிளான்ட். எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். இதோ இங்கதான் உங்களுக்கு புரியணும். பணம் என்பது வெறும் நம்பர்ஸ் இல்ல, அது எமோஷனல் செக்யூரிட்டி, ரிலேஷன்ஷிப் பீஸ், ஃபியூச்சர் ஹோப் இதெல்லாம் கொடுக்குது. ஆனா இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு அதிர்ச்சியான ஃபேக்ட் சொல்ல போறேன். இந்த எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையும் ஃபாலோ பண்ணினாலும் 70% இந்தியன்ஸ் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் நம்ம மனசுல இருக்கிற இன்விசிபிள் மணி ட்ராப்ஸ். பாருங்க, நம்ம சொசைட்டில சில அன்ரிட்டன் ரூல்ஸ் இருக்கு. உங்க நண்பன் புது பைக் வாங்கினான்னா நீங்க வாங்கணும். உங்க காலிக்கு புது போன் வாங்கினான்னா நீங்கள் வாங்கணும். உங்க அக்கா பையன் கல்யாணத்துல 10,000 கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா நீங்களும் கொடுக்கணும். இதுக்கு சோஷியல் ப்ரெஷர்னு பேரு. ஆனா இதுல ஆக்சுவல் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம வெளியே யாரையோ இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை சாக்ரிஃபைஸ் பண்றோம். நம்ம வெளியே பெரிய லுக் காட்டுறோம், ஆனா உள்ளுக்குள்ள நாம தான் ஸ்ட்ரகிள் பண்றோம். என் ரிலேட்டிவ் இருக்காங்க, மர்த்தி அங்கிள். அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க, டீசென்ட் சேலரி. ஆனா அவங்க எப்பவுமே ஹை லைஃப் வாழ்ந்தாங்க. பிராண்டட் க்ளோத்ஸ், எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல்ஸ், லேட்டஸ்ட் கேஜெட்ஸ். அவங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. எல்லாரும் பார்த்து மர்த்தி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காருப்பன்னு சொல்லுவாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னு தெரியுமா? அவங்க ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் எங்க அப்பா கிட்ட வந்து, தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? பென்ஷன் வாங்கிட்டே இருக்கேன், ஆனா டெட்ஸ் கிளியர் பண்ண முடியலன்னு கேட்டாங்க. அப்போதான் தெரிஞ்சது, 30 வருட வேலை பண்ணியும் அவங்கள்ட்ட சேவிங்ஸ் ஒண்ணும் இல்ல. கிரெடிட் கார்டு கடன்கள், பிரைவேட் லோன்கள் எல்லாம் நிறைய. இதே மாதிரி என் குஜின சிஸ்டர் திவ்யா, அவங்க ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறாங்க. சேலரி டீசென்ட். ஆனா அவங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா செலிபிரிட்டி மாதிரி லைஃப் ஸ்டைல். எவ்ரி வீக்கெண்ட் ஏதாவது ஒரு நியூ ரெஸ்டாரண்ட், மந்த்லி ஒரு ட்ரிப், வார்ட்ரோப்ல லேட்டஸ்ட் ஃபேஷன். நான் அவங்கள்ட்ட ஒரு தடவை பேசினேன் கேஷுவலா, திவ்யா, யூ சீம் டு பி டூயிங் ரியலி வெல் ஃபினான்ஷியலி. அவங்க சிரிச்சிட்டு சொன்னாங்க, அண்ணா எல்லாம் வெளியே ஷோ தான். உண்மையில நான் எப்பவும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கேன். கிரெடிட் கார்டு பில்லு 80,000 கிராஸ் பண்ணிடுச்சு. மினிமம் பேமெண்ட் கூட பண்ண ஸ்ட்ரகிள் பண்றேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை சொல்ல முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்க? இதோ இங்கதான் நம்ம சொசைட்டியோட பிகெஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு. நம்ம வெல்த்தை விட லைஃப் ஸ்டைலை வேல்யூ பண்றோம். ரியல் ரிச் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? அவங்க சிம்பிளா ட்ரெஸ் பண்ணுவாங்க, நார்மல் கார் ஓட்டுவாங்க, அதுக்குள்ள அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல crores இருக்கும். ஆனா மிடில் கிளாஸ் என்ன பண்றோம்? எக்ஸ்பென்சிவ் கார் வாங்கி பிராண்ட் ட்ரெஸ் போட்டுட்டு அக்கவுண்ட்ல 0 பேலன்ஸோட தெரியுறோம். இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வாரன் பஃபெட், வேர்ல்டோட ரிச்சஸ்ட் பர்சன்ஸ்ல ஒருத்தர். ஆனா இன்னும் அவர் 60 இயர்ஸ் முன்னாடி வாங்கின சேம் ஹவுஸ்ல தான் ஸ்டே பண்றாரு. நார்மல் கார் டிரைவ் பண்றாரு, சிம்பிள் ஃபுட் சாப்பிடுறாரு. அவர் ஒரு தடவை சொன்னாரு, இஃப் யூ பை திங்ஸ் யூ டோன்ட் நீட், soon you will have to sell things you need. நம்ம தமிழ் கல்ச்சர்ல ஆக்சுவலி இந்த விஸ்டம் எல்லாம் இருந்துச்சு. நம்ம தாத்தா பாட்டி ஜெனரேஷன் பாருங்க, அவங்க சேலரி கம்மியா இருந்தாலும் நான் எப்பவும் சேவிங்ஸ் இருக்கும், கோல்டு இருக்கும், லேண்ட் இருக்கும். ஏன்? அவங்க வெளியே ஷோ பண்ண வாழல, அவங்க ஆக்சுவல் நீட்ஸுக்கு மட்டும் செலவு பண்ணுவாங்க. ஆனா இப்போ நம்ம சோஷியல் மீடியால பாக்குற எல்லா லைஃப் ஸ்டைலையும் காப்பி பண்ண ட்ரை பண்றோம். அதுல நம்ம ஃபினான்ஷியல் லைஃப் டிஸ்ட்ராய் ஆகுது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன். இது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், ஆனா லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும். நீங்க உங்க போன்ல பேங்க் ஆப் ஓபன் பண்ணுங்க. லாஸ்ட் 30 டேஸோட டிரான்சாக்ஷன்ஸ் பாருங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் பார்த்து இந்த கேள்வியை கேளுங்க, இது எனக்கு ரியலா தேவையா, இல்ல சும்மா எமோஷனலா வாங்கினேனா, சோஷியல் பிரஷர்னாலா வாங்கினேன்? நான் இந்த எக்ஸசைஸை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் கிட்ட செய்ய வச்சிருக்கேன். ஆவரேஜா எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க மந்த்லி ஸ்பெண்டிங்ல 30 முதல் 40% அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் தான். ஒரு பையன் 25 வயசு, ஐடி ஜாப், குட் சேலரி. அவன் கண்டுபிடிச்சான், அவன் மாதாந்திரமாக 15 வெவ்வேறு ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன்களுக்கு பணம் போகுது. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார், ஸ்பாட்டிஃபை, ஜிம் உறுப்பினர், அவர் பயன்படுத்தாத மொழி கற்றல் ஆப், அவர் ஒரு முறை மட்டுமே திறந்துள்ள ஆப், கேமிங் சப்ஸ்கிரிப்ஷன், கிளவுட் ஸ்டோரேஜ் எல்லாம் சேர்த்து மந்த்லி 4,500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான், 4,500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா?
அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் சொன்னான், ஆக்சுவலி நான் ரெகுலர்லி யூஸ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை மட்டும்தான். 4500 rupees. அவன்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் உனக்கு தேவையா? மற்றதெல்லாம் அந்த ஃப்ரீ ட்ரையல்ல எடுத்தது, கேன்சல் பண்ண மறந்துட்டேன். இப்படி சிம்பிளா அவேர்னஸ் வந்தாலே மாசத்துக்கு 3000 rupees சேவ் ஆகும். வருஷத்துக்கு 36,000. இதே 10 வருடங்கள் முதலீடு பண்ணாதான் 7 லட்சம். இதுதான் மைக்ரோ எக்ஸ்பென்சஸ். சின்ன சின்ன கசிவுகள் தான் பெரிய கப்பலையே மூழ்க விடும். ஒரு தடவை காஃபி ஷாப்ல 200 ரூபாய் செலவு பண்றது பெருசா தெரியாது. ஆனா அது வாரம் 3 முறை, மாதம் 12 முறைனா 2400 ரூபாய். ஆண்டு 2,80,000 ரூபாய். 10 ஆண்டுகள் 2,80,000 ரூபாய். இதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 5 முதல் 6 லட்சங்கள் ஆகியிருக்கும். நான் இதை சொல்லும் போது சிலர் ஆர்கியூ பண்றாங்க, லைஃபை என்ஜாய் பண்ணாம என்ன பண்றது, எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு கஞ்சத்தனமா வாழணுமா? அப்படியெல்லாம் நான் சொல்லல. லைஃப் என்ஜாய் பண்ணுங்க, ஆனா பிளான்டா என்ஜாய் பண்ணுங்க. பட்ஜெட் இல்லாம அலையாதீங்க. உங்க வாண்ட்ஸுக்கு 20% அலோகேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பட்ஜெட்டுக்குள்ள என்ஜாய் பண்ணுங்க. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். உதாரணத்துக்கு நீங்க மந்த்லி 40,000 சேலரி வாங்குறீங்கன்னா வாண்ட்ஸ்க்கு 8,000 rupees இருக்கு. அதுல நீங்க மந்த்துக்கு 2 times நல்ல ரெஸ்டாரண்ட்க்கு போகலாம், ஒரு மூவி பார்க்கலாம், சின்ன ஷாப்பிங் பண்ணலாம். ஆனா எல்லா வாரமும் பார்ட்டி, எல்லா வீக்கெண்டையும் மால், எல்லா மாசமும் நியூ கேஜெட்னா அது சஸ்டைனபிள் இல்ல. இதுல கிளவரா இருக்கணும். நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னா ஃப்ரைடே லஞ்ச் ஆஃபர் யூஸ் பண்ணுங்க.
வீக்கெண்ட் டின்னருக்கு ஃபுல் பிரைஸ் கட்டாம. மூவிஸ் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஷோ ஆர் வீக் டே ஷோஸ் புக் பண்ணுங்க. வீக்கெண்ட் பிரைம் டைம்ல எக்ஸ்பென்சிவ் டிக்கெட்ஸ் வாங்காம. ஷாப்பிங் பண்ணணும்னா எண்ட் ஆஃப் சீசன் சேல்ஸ் வெயிட் பண்ணுங்க. இம்பல்ஸ் பையிங் பண்ணாதீங்க. இதுக்கு கஞ்சத்தனம்னு சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதுக்கு பேரு ஸ்மார்ட் மணி மேனேஜ்மெண்ட். ரிச் பீப்புள் எப்பவுமே வேல்யூ ஃபார் மணி பார்ப்பாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ஷோ ஆஃப்க்கு ஓவர் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு ஃபேமஸ் ஸ்டடி இருக்கு, தி மில்லியனியர் நெக்ஸ்ட் டோர்னு. அதுல அவங்க ஆயிரக்கணக்கான மில்லியனியர்ஸை ஸ்டடி பண்ணி இருக்கிறாங்க அமெரிக்கால. கண்டுபிடிச்ச சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்னன்னு தெரியுமா? பெரும்பாலான மில்லியனியர்ஸ் நார்மல் மிடில் கிளாஸ் நெய்பர்ஹுட்ஸ்ல தான் வாழ்றாங்க. ஆவரேஜ் கார்ஸ் டிரைவ் பண்றாங்க. சிம்பிள் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்றாங்க. அவங்க ரிச்சா ஆனதுக்கு காரணம் அவங்க ஏர்ன் பண்ணின பணத்தை சென்சிபிளி மேனேஜ் பண்ணினாங்க. வேஸ்ட்ஃபுல் ஸ்பெண்டிங் பண்ணல. இதே பிரின்சிபல் தான் நம்மளோட கான்டெக்ட்லயும் வேலை செய்யும். நீங்க வாங்குற சம்பளத்தை எப்படி மேனேஜ் பண்றீங்கன்றதான் முக்கியம். எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு இல்ல. என்கிட்ட ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காரு. மாசத்துக்கு 2 லட்சம் இன்கம். ஆனா எப்பவும் டெட்டுல மூழ்கி இருப்பாரு. அதே டைம் என்கிட்ட ஒரு ஸ்கூல் டீச்சர் ஃப்ரெண்ட். மாசத்துக்கு 35,000 சேலரி. ஆனா அவர் ஹவுஸ் வாங்கிட்டாரு, டாட்டருக்கு எஜுகேஷன் ஃபண்ட் ரெடி பண்ணிட்டாரு, ரிட்டையர்மெண்ட் பிளானிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. டிஃபரெண்ட் என்னன்னா மைண்ட் செட் தான். இப்போ நாம வர்றோம் இந்த ஸ்ட்ராட்டஜியோட 3வது இம்பார்ட்டன்ட் பில்லருக்கு, அதாவது மணி சைக்காலஜி. பாருங்க, நாம எல்லாம் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணலாம். பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் பண்ணலாம், பட்ஜெட் போடலாம், ட்ராக் பண்ணலாம். ஆனா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற மணி பிலீஃப்ஸ் சேஞ்ச் ஆகலன்னா நாம திரும்பவும் ஓல்ட் பேட்டர்ன்ஸ்க்கு போயிடுவோம். என்ன இந்த மணி பிலீஃப்ஸ்? இதோ பாருங்க. பணம் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ரிச் பீப்புள் எல்லாம் கிரீடி அண்ட் செல்ஃபிஷ். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னால ரிச் ஆக முடியாது. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் படிக்கல, அதான் என்னால பணம் சம்பாதிக்க முடியல. இந்த மாதிரி நெகட்டிவ் பிலீஃப்ஸ் நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்தே ப்ரோக்ராம் ஆயிருக்கும். நம்ம பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சொசைட்டி, அவங்க எல்லாரும் மணி பத்தி என்ன பேசினாங்கன்னு நம்ம அப்சர்வ் பண்ணி அதை நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு, நீங்க சின்ன வயசுல உங்க அப்பா சொல்லியிருப்பாரு, நாம மிடில் கிளாஸ் பீப்புள், நம்மால இந்த எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. இது அப்போ ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்டா இருந்திருக்கும். ஆனா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் இதை வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணிடும். நான் மிடில் கிளாஸ், அதான் நான் எப்பவும் மணி ஷார்டேஜ்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். இல்ல உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, அட பாவி, பணக்காரங்க எல்லாம் கெட்டவங்க, நல்லவங்களுக்கு பணம் சேராது. இது உங்க மைண்ட்ல ஒரு கான்ஃபிளிக்டை கிரியேட் பண்ணிடும். நான் நல்லவனா இருக்கணும்னா பணக்காரன் ஆகக்கூடாது. நான் பணக்காரன், ஆனா நான் கெட்டவன். இந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்ட்னால நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மணி சக்சஸ் கிடைக்காது. நான் இதை என் சொந்த அனுபவத்துல பார்த்திருக்கேன். எங்க அப்பா ஒரு ஸ்மால் பிசினஸ் பண்ணுனாங்க. அது பெருசா வளரல. அவங்க எப்பவும் சொல்லுவாங்க, பெரிய பணம் சம்பாதிக்கணும்னா நம்ம நல்லவங்களா இருக்க முடியாது. வியாபாரத்துல ஏமாத்துறவங்க தான் பெரிய லெவல் போறாங்க. இந்த பிலீஃப் என் மைண்ட்லயும் ஏறிடுச்சு. ஆனா ஒரு நாள் நான் ரியலைஸ் பண்ணேன், இது தப்பான பிலீஃப். There are thousands of ethical, honest, good people who are also wealthy. In fact, money என்பது simply a tool. அதை நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். கத்தி இருக்கு இல்லையா, அதை வெஜிடபிள் கட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், கிரைம் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். கத்தி பேட் இல்ல, அதை யூஸ் பண்றவங்க தான் குட் ஆர் பேட். அப்புறம் நான் என் மணி பிலீஃப்ஸை கான்சியஸ்லி சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஓல்ட் பிலீஃப், பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம். நியூ பிலீஃப், நான் வேல்யூ ப்ரொவைட் பண்ணா பணம் நேச்சுரலி வரும். ஓல்ட் பிலீஃப், ரிச் பீப்புள் கிரீடி. நியூ பிலீஃப், வெல்த் என்பது பிளெஸிங். நான் வெல்த்தி, ஆனா நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓல்ட் பிலீஃப், நான் பணக்காரனாக முடியாது. நியூ பிலீஃப், ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் என்பது என் பர்த் ரைட். நான் டிசர்வ் பண்றேன். இந்த ஷிஃப்டை செய்ய எனக்கு 4 வருஷம் ஆச்சு. இது ஓவர் நைட்ல நடக்காது. ஆனா கான்சியஸ்லி பிராக்டிஸ் பண்ணா டெஃபினெட்லி பாசிபிள். இப்போ நீங்க கேட்கலாம், இந்த பிலீஃப்ஸை எப்படி சேஞ்ச் பண்றது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பெர்னிங் அவேர்னஸ். உங்களோட கரண்ட் மணி பிலீஃப்ஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு பணம் பத்தி என்ன ஃபீலிங்ஸ் வருது? ஃபியர், ஆங்ஸைட்டி, கில்ட், எக்ஸைட்மெண்ட். அதை ஆனஸ்டா ரைட் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப், கொஸ்டின் தோஸ் பிலீஃப்ஸ். அவங்க ட்ரூவா? எந்த எவிடன்ஸ் இருக்கு? உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இதுக்கு எதிரான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? அதையும் ரைட் பண்ணுங்க. தேர்ட் ஸ்டெப், ரிப்ளேஸ் வித் எம்பவரிங் பிலீஃப்ஸ். பாசிட்டிவ் ஆஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுங்க. டெய்லி காலையில எழுந்ததும் 5 நிமிஷம் இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ்க்கு தகுதியானவன். பணம் என்கிட்ட ஈஸிலி அண்ட் நேச்சுரலி வருது. நான் வெல்த்தை கிரியேட் பண்ண கேப்பபிள். நான் ரிச் ஆகலாம் அண்ட் நல்லவனா இருக்கலாம். என் இன்கம் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது நீங்க முதல்ல ஃபேக்கா ஃபீல் பண்ணுவீங்க. அடப்பாவி, எனக்கே இருக்கிற சிச்சுவேஷன் தெரியும், இந்த வேர்ட்ஸை சொன்னா எப்படி மாறும்னு தோணும். ஆனா ட்ரஸ்ட் மீ, இது ஒர்க் பண்ணும். நம்ம பிரெயின்க்கு ரியாலிட்டி அண்ட் இமேஜினேஷன்ல டிஃபரெண்ட் தெரியாது. நம்ம ரிப்பீட்டட்லி சொல்லிட்டே இருந்தா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுக்கு ஒரு சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கு, நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு. நம்ம பிரெயின் பிளாஸ்டிக் மாதிரி அதை நாம ரீஷேப் பண்ண முடியும். நியூ நியூரல் பாத்வேஸ் கிரியேட் பண்ண முடியும். ஓல்ட் பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ண முடியும். ஆனா அதுக்கு கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் வேணும். இப்போ நாம வர்றோம் இன்னொரு கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்டுக்கு, டிலேட் கிராட்டிஃபிகேஷன்.
இது என்னன்னா இம்மீடியட் பிளஷரை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஃபியூச்சர்ல பெரிய பெனிஃபிட்டை பெற அபிலிட்டி. இந்த ஒரே கான்செப்டை மாஸ்டர் பண்ணா உங்க ஃபினான்ஷியல் லைஃப் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். இதுக்கு ஒரு ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, மார்ஷ்மேலோ டெஸ்ட். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில கிட்ஸ் கிட்ட ஒரு மார்ஷ்மேலோ கொடுத்து சொன்னாங்க, நீங்க இப்போ இதை சாப்பிடலாம், இல்லனா 15 நிமிஷம் வெயிட் பண்ணா நான் உங்களுக்கு 2 மார்ஷ்மேலோஸ் தர்றேன். சம் கிட்ஸ் இமீடியட்லி சாப்பிட்டாங்க, சம் கிட்ஸ் வெயிட் பண்ணினாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவங்க இந்த கிட்ஸை 20 முதல் 30 ஆண்டுகள் ஃபாலோ அப் பண்ணினாங்க. வெயிட் பண்ணின கிட்ஸ் லேட்டர் லைஃப்ல மோர் சக்சஸ்ஃபுல், பெட்டர் எஜுகேஷன், ஹையர் இன்கம், பெட்டர் ரிலேஷன்ஷிப்ஸை கொண்டிருந்தாங்க. இமீடியட்லி சாப்பிட்ட கிட்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணினாங்க லைஃப்ல. டிலேட் கிராட்டிஃபிகேஷன் தான் வெல்த் பில்டிங்கோட ஃபவுண்டேஷன். நீங்க இன்னைக்கு இம்பல்ஸ் ஷாப்பிங்கை ரெசிஸ்ட் பண்றீங்க, அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க, 10 இயர்ஸ் கழிச்சு அது மல்டிப்ளை ஆகுது. இமீடியட் பிளஷருக்காக கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்றீங்க, இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க, 10 இயர்ஸ் கழிச்சு டெட்ல மூழ்குறீங்க. நம்ம ஆன்செஸ்டர்ஸ் இதை தெரிஞ்சு பிராக்டிஸ் பண்ணினாங்க. அதான் ஹார்வெஸ்ட் டைம்ல கிரெயினை ஸ்டோர் பண்ணினாங்க, எல்லாத்தையும் ஈட் பண்ணல. கோல்டு வாங்கி வச்சாங்க, அதை இமீடியட்லி செல் பண்ணல. லேண்ட் வாங்கினாங்க, லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணினாங்க. ஆனா இன்னைக்கு நம்மள என்ன பண்றோம்? இஎம்ஐல பை நவ் பே லேட்டர், கிரெடிட் கார்டுல இன்ஸ்டன்ட் பர்ச்சேஸ், லோன் எடுத்து இமீடியட் என்ஜாய்மெண்ட். நம்ம அடிப்படையில நம்ம ஃபியூச்சரை மார்கேஜ் பண்ணி பிரசன்டை என்ஜாய் பண்றோம். இதை ரிவர்ஸ் பண்ணுங்க. பிரசன்ட்ல கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, ஃபியூச்சர்ல அபண்டன்டா என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம பேசணும் பலவித ஆஸ்பெக்ட்ஸ் பத்தி. இதையெல்லாம் சுருக்கமா இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு சிம்பிள் ஆக்ஷன் பிளான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்டெப் 1, salary day action plan. First 24 hours. Salary credit ஆனதும் immediately இந்த actions எடுங்க. First 20% automatically transfer to RD/mutual fund/PPEF. Auto debit set பண்ணிடுங்க, மேனுவலா பண்ண வேண்டாம். எமர்ஜென்சி ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு 10% transfer. கிரெடிட் கார்டு ஃபுல் பேமெண்ட் பண்ணுங்க, மினிமம் பேமெண்ட் இல்ல, ஃபுல் பேமெண்ட். லோன் இஎம்ஐஸ் பே பண்ணுங்க, பில்ஸை பே பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டி, மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். மீதி அமௌண்ட் தான் உங்க ஆக்சுவல் ஸ்பெண்டிங் மணி. ஸ்டெப் 2, வீக்லி மணி செக். எவ்ரி சண்டே வீக்ல ஒரு தடவை 15 நிமிஷம் எடுத்து பாஸ்ட் வீக் எக்ஸ்பென்சஸ் ரிவ்யூ பண்ணுங்க, அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக் பட்ஜெட் பிளான் பண்ணுங்க, அப்கமிங் எக்ஸ்பென்சஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸ்டெப் 3, மந்த்லி மணி ரிவ்யூ. எவ்ரி மந்த் எண்ட், மந்த் முடிகிறப்போ டோட்டல் இன்கம் வர்சஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் கால்குலேட் பண்ணுங்க. சேவிங்ஸ் ரேட் செக் பண்ணுங்க, மினிமம் 20% இருக்கான்னு. நெக்ஸ்ட் மந்த் பட்ஜெட் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஃபினான்ஷியல் கோல்ஸ் ட்ராக் பண்ணுங்க. ஸ்டெப் 4, குவார்டர்லி இன்வெஸ்ட்மெண்ட் ரிவ்யூ. எவ்ரி 3 months இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுங்க, போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணுங்க இஃப் நீடட். கோல்ஸ்க்கு நீங்க ஆன் ட்ராக்கா இருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணா உங்க ஃபைனான்ஷியல் லைஃப் ஆட்டோ பைலட் மோட்ல ஸ்மூத்தா ரன் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் இன்சைட் ஷேர் பண்றேன். இதுதான் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ். பணம் என்பது ஆக்சுவலி டெஸ்டினேஷன் இல்ல, அது ஒரு வெஹிக்கிள். நாம எல்லாரும் பணம் வேணும்னு சொல்றோம், ஆனா உண்மையில் நமக்கு வேணும் அது கொடுக்கிற ஃப்ரீடம், செக்யூரிட்டி, பீஸ் ஆஃப் மைண்ட். நீங்க ஏன் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கீங்க? காலையில எழுந்திருக்கும் போது ஜாபுக்கு போகணும் இல்லையான்னு டென்ஷன் இல்லாம இருக்கணும். மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தா பேனிக் ஆகாம ஹேண்டில் பண்ணணும். உங்க கிட்ஸ்க்கு பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணும். பேரண்ட்ஸோட ஓல்ட் ஏஜ்ல அவங்கள நல்லா கவனிக்கணும். உங்களோட ஹாபிஸ் அண்ட் பேஷன்ஸை பர்சியூ பண்ணணும், டிராவல் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், லைஃபை ஃபுல்லி லிவ் பண்ணணும். இதுதான் ஆக்சுவல் கோல்ஸ். பணம் என்பது இந்த கோல்ஸை அச்சீவ் பண்ற ஒரு டூல் மட்டும்தான். அதனால மணியோட மேல அப்சஷன் வேண்டாம். மணியோட பர்பஸை புரிஞ்சுக்கோங்க, அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, வேல்யூ பண்ணுங்க, வைஸ்லி யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். எங்க அப்பா எனக்கு சொல்லி தந்த ஒரு விஷயம், மகனே பணத்தை உன் மாஸ்டரா நினைக்காத, உன் சர்வெண்டா நினை. மாஸ்டரா நினைச்சா நீ அதுக்கு அடிமை ஆயிடுவ. சர்வெண்டா நினைச்சா நீ அதை உன் வாழ்க்கையில உபயோகப்படுத்திட்டு நல்லா வாழ முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தரை, பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸ்பவுஸ், சிப்ளிங், அவங்களோட கூட இந்த ஃபினான்ஷியல் ஜேர்னில பார்ட்னர் ஆகுங்க. உங்க கோல்ஸ் ஷேர் பண்ணுங்க, ப்ரோக்ரஸ் ஷேர் பண்ணுங்க, அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரா இருங்க. அலோனா பண்றதை விட டுகெதர் பண்றது ஈஸியர். நீங்களும் உங்க பார்ட்னரும் மந்த்லி ஒரு மணி டேட் வைக்கலாம். அதாவது காஃபி ஷாப்ல உட்காந்து ஃபைனான்ஸ் டிஸ்கஸ் பண்ணுங்க. இது போரிங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அக்குலேட்டிவ்லி இது ரொம்ப எக்ஸைட்டிங். நீங்க உங்க ட்ரீம்ஸ் பத்தி பேசுவீங்க, பிளான்ஸ் பத்தி பேசுவீங்க, ஃபியூச்சர் பத்தி விஜிஸ்லெஸ் பண்ணுவீங்க. பிளஸ் ஃபினான்ஷியல் ஹார்மனி என்பது ரிலேஷன்ஷிப் ஹார்மனிக்கு ரொம்ப முக்கியம். ஸ்டடீஸ் சொல்லுது, கப்புள்ஸ்ல டாப் ரீசன் ஃபார் ஃபைட்ஸ் என்னன்னா மணி. ஆனா நீங்க ஓப்பனா கம்யூனிகேட் பண்ணா, டிரான்ஸ்பேரண்டா இருந்தா, டுகெதர் பிளான் பண்ணா அந்த ஃபைட்ஸை அவாய்ட் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஃபினான்ஷியல் டிஸ்கஷன்ஸ் உங்களை க்ளோசர் கொண்டு வரும். இப்போ நம்ம வர்றோம் கடைசி பட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு, ஃபினான்ஷியல் எஜுகேஷன். நம்ம ஸ்கூல்ல அவங்க நமக்கு பல சப்ஜெக்டை படிப்பிக்கிறாங்க, மேத்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி. ஆனா பர்சனல் ஃபைனான்ஸை படிப்பிக்கிறாங்களா? இல்ல. அதனால நம்ம காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வந்ததும் ஃபினான்ஷியலி இல்லிட்ரேட்டா இருக்கும். ஜாப் கிடைக்குது, சேலரி வாங்குறோம், ஆனா அதை மேனேஜ் பண்றது தெரியல. இதுக்கு சொல்யூஷன் நாம தானா கத்துக்கணும்.
இன்னைக்கு ஆன்லைன்ல, புக்ஸ்ல, பாட்காஸ்ட்ல எல்லா ரிசோர்ஸஸும் ஃப்ரீயா கிடைக்குது. நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல சீரிஸ் பார்க்குற அதே டைம்ல ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வீடியோஸ் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்ல மீம்ஸ் ஸ்க்ரோல் பண்றதுக்கு பதிலா ஃபினான்ஸ் கண்டென்ட் படிக்கலாம். இதோ ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு. அடுத்த 30 டேஸ் டெய்லி 15 மினிட்ஸ் ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு ஃபினான்ஷியல் புக் படிங்க, ஒரு வீடியோ பாருங்க, ஒரு ஆர்டிகல் படிங்க. ஜஸ்ட் 15 மினிட்ஸ். இந்த 15 மினிட்ஸ் உங்க லைஃபை கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். ஸ்பீக்கிங் ஆஃப் புக்ஸ், இப்போ நான் உங்களுக்கு 2 புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்றேன். நான் பர்சனலி இந்த புக்ஸ் படிச்சிருக்கேன். இது என்னோட ஃபினான்ஷியல் ஜேர்னியில கேம் சேஞ்சரா இருந்துச்சு. முதல் புக் ரிச் டேட் பூர் டேட் பை ராபர்ட் கியோசாகி. இது வேர்ல்ட் ஃபேமஸ் புக், ஆனா இதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புக்கு உங்களுக்கு ஆசெட்ஸ் வெர்ஸ் லயபிலிட்டிஸ் டிஃபரன்ஸ் புரிய வைக்கும். பாசிவ் இன்கம் கிரியேட் பண்றது எப்படின்னு சொல்லும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபினான்ஷியல் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணும். நான் இந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, நம்ம வீடு ஒரு ஆசெட் இல்ல, அது லயபிலிட்டின்னு. நம்ம இஎம்ஐ கட்டுற கார் ஒரு ஆசெட் இல்ல, அது மாதாந்திரம் உங்க பாக்ஸ்ல இருந்து பணம் எடுக்குது. அதனால அது லிபிலிட்டி. ரியல் ஆசெட்னா அது உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணணும். ரெண்டல் ப்ராப்பர்ட்டி, டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ், பிசினஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இந்த கோர் கான்செப்ட் புரிஞ்சதும் என் மை என்டையர் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த புக் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின்டு கமெண்ட்லயும் வச்சிருப்பேன். நீங்க டெஃபினெட்லி படிங்க. 2வது புக் தி சைக்காலஜி ஆஃப் மணி பை மார்கன் ஹவுசல். இதுவும் ரீசென்ட்லி தமிழ்ல வந்திருக்கு. இந்த புக் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ்ல சைக்காலஜி எப்படி ரோல் பிளே பண்றதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றது. அதாவது நம்ம லாஜிக்கலா யோசிச்சா ஒரு மாதிரி டிசிஷன் எடுக்கணும், ஆனா பிராக்டிகலி நம்ம வேற மாதிரி டிசிஷன் எடுக்கிறோம். ஏன்? அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? இந்த புக் உங்க மணி பிஹேவியர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். பிளஸ் இதுல நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் இருக்கும். ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். இந்த புக் லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் காமெண்ட்ல கொடுத்திருப்பேன். நான் சொல்றது நீங்க நம்புங்க. இந்த 2 புக்ஸையும் படிச்சுட்டு உங்க சேலரி மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணா வித்தின் 1 இயர் உங்க ஃபைனான்ஷியல் லைஃப் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கும். இப்போ நாம வந்துட்டோம் கிட்டத்தட்ட எண்டுக்கு. நான் இதுவரை நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னேன். உங்களுக்கு ஓவர்வெல்மிங்கா இருக்கலாம். இத்தனையும் எப்படி ரிமெம்பர் பண்றது, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தோணலாம். கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு எவ்ரிதின் ஜெய் சுமேரிசை பண்றேன். கோர் பிரின்சிபல்ஸ். 1, சம்பளம் வந்ததும் முதல்ல உங்களுக்கே பே பண்ணுங்க. 20% ஆட்டோமேட்டிக்கல் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு போகணும். இது நெகோஷியபிள் இல்ல, நான் நெகோஷியபிள். 2, மீதி 80% வைஸ்லி அலோகேட் பண்ணுங்க. 50% நீட்ஸ்க்கு, 20% வாண்ட்ஸ்க்கு, 10% எமர்ஜென்சி ஃபண்டுக்கு. இந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்க. 3 மந்த் உங்க எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணுங்க. அவேர்னஸ் இல்லாம சேஞ்ச் இல்ல. நீங்க எங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சாதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். 4, மணி சைக்காலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை ரெசிஸ்ட் பண்ணுங்க. டிலேட் கிராட்டிஃபிகேஷன் பிராக்டிஸ் பண்ணுங்க. சோஷியல் ப்ரெஷருக்கு கிவ் ஆகாதீங்க. 5, நெகட்டிவ் மணி பிலீஃப்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ரிப்ளேஸ் பண்ணுங்க பாசிட்டிவ் பிலீஃப்ஸோட. டெய்லி அஃபர்மேஷன்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. 6, ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. டெய்லி 15 மினிட்ஸ். இது லைஃப் லாங் ஜேர்னி. 7, அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வச்சுக்கோங்க. அலோனா இல்லாம டுகெதரா இந்த ஜேர்னில போங்க. 8, பேஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஓவர் நைட்ல crore ஆக முடியாது, ஆனா கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டோட டெஃபினெட்லி பாசிபிள். இந்த 8 பிரின்சிபல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல உங்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். 10 வருடங்கள்ல நீங்க ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிடுவீங்க. 20 வருடங்களில நீங்க வெல்த்தி ஆயிடுவீங்க. இது ஒரு ஃபேண்டசி இல்ல, இது ரியலிஸ்டிக் பிளான். நான் பர்சனலி நூற்றுக்கணக்கான பீப்புள் இதை அச்சீவ் பண்ணதை பார்த்திருக்கேன். அவங்க ஸ்பெஷலா இருந்ததால இல்ல, அவங்க வெறும் இந்த பிரின்சிபல்ஸை கன்சிஸ்டன்ட்லி ஃபாலோ பண்ணினாங்க. அவ்வளவுதான். நீங்களும் முடியும். நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும், இப்போ எவ்வளவு சேலரி வாங்கினாலும், பாஸ்ட்ல எவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும், ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே நீங்க உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரிமெம்பர், த பெஸ்ட் டைம் டு பிளான்ட் a tree was 20 years ago. The second best time is now. உங்க ஃபினான்ஷியல் ட்ரீயை பிளான்ட் பண்ற பெஸ்ட் டைம் இப்போதான். ஒரு கடைசி கதை சொல்லிட்டு முடிக்கிறேன். என் தாத்தா 60 வயசுல ரிட்டையர் ஆனப்போ அவங்கிட்ட டீசென்ட் பென்ஷன் இருந்துச்சு, ஹவுஸ் இருந்துச்சு, லேண்ட் இருந்துச்சு, கோல்டு இருந்துச்சு. அவர் எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வாழ்ந்தாரு. அவர் லைஃப் ஸ்டைல் ஃபிளாஷ் இல்ல, ஆனா அவருக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருந்துச்சு. ஆப்போசிட்டா என் மாமா, அவர் குட் ஜாப் பண்ணினாரு, நல்ல சேலரி வாங்கினாரு, ஆனா ஸ்பெண்ட் பண்றதுல கேர்ஃபுல் இல்ல. ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் ஸ்ட்ரகிள் பண்றாரு. சில்ட்ரன் கிட்ட டிபெண்ட் ஆகணும், அவங்க மரியாதையும் இல்ல அவருக்கு. இந்த டிஃபரன்ஸ் எனக்கு யங் ஏஜ்லயே கிளியரா புரிஞ்சுது. ஃபினான்ஷியல் பிளானிங் என்பது ஆப்ஷனல் இல்ல, அது எசென்ஷியல். உங்களும் டிசைட் பண்ணுங்க, நீங்க 20 முதல் 30 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கணும்னு. ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, உங்க கிட்ஸ்க்கும் சொசைட்டிக்கும் ரோல் மாடலா இருக்கணுமா? அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் நெக்ஸ்ட் சேலரி இந்த பிரின்சிபல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க சுத்துமுத்த இருக்கிறவங்க உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம். டே, இவ்வளவு சேவ் பண்ணி என்ன பண்ண போற, லைஃபை என்ஜாய் பண்ணுன்னு சொல்லலாம்.
இப்ப சம்பாதிச்ச காசை இப்போ அனுபவி, நாளைக்கு என்னன்னு யாருக்கு தெரியும்னு சொல்லலாம். இந்த நெகட்டிவ் வாய்ஸஸ்க்கு கொடுக்காதீங்க. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்ல, அதனால அவங்க இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க உங்க பாத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்க கோல்ஸை நோக்கி மூவ் பண்ணுங்க. எங்க அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன், முதல் 6 மந்த்ஸ் கஷ்டமா இருக்கும், புது ஹேபிட்ஸ் ஃபார்ம் ஆகும், டெம்டேஷன்ஸ் ரெசிஸ்ட் பண்றது டஃபா இருக்கும். ஆனா 6 மந்த்ஸ் கழிச்சு இது ஆட்டோமேட்டிக் ஆயிடும். பட்ஜெட்டிங் நேச்சுரல் ஆயிடும், சேவிங் ஆட்டோமேட்டிக் ஆயிடும், இம்பல்ஸ் பையிங் ரெடியூஸ் ஆயிடும். 1 இயர் கழிச்சு நீங்களே சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க, வாவ் ஐ சேவ் திஸ் மச்னு. பிளஸ் இதோட சைடு எஃபெக்ட்ஸை பாருங்க. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும், ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகும், ஸ்லீப் குவாலிட்டி பெட்டர் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும், ஓவரால் ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆகும். மணி மேனேஜ்மெண்ட் என்பது ஜஸ்ட் மணி பத்தி மட்டும் இல்ல, அது ஓவரால் லைஃப் குவாலிட்டி பத்தி. இப்ப நான் இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததோட முடிச்சிடாதீங்க, ஆக்சுவலி ஆக்ஷன் எடுங்க. இன்னைக்கே இந்த வீடியோ முடிஞ்சதும் 1 உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஆட்டோ டெபிட் செட் பண்ணுங்க. 20% சேவிங்ஸுக்கு 2 எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க அல்லது சிம்பிள் எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணுங்க. 3 2 புக்ஸை ஆர்டர் பண்ணுங்க. 4 உங்க மணி பிலீஃப்ஸை ரைட் பண்ணுங்க. ஒரு பேப்பர்ல 5 அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை ஐடென்டிஃபை பண்ணுங்க. இந்த 5 ஆக்ஷன் ஐட்டம்ஸை இன்னைக்கே பண்ணுங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஸ்டார்டட் யுவர் ஜர்னி டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நீங்க இந்த வீடியோவை இதுவரை பார்த்ததுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல். இதுல நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு காமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் டெஃபினெட்லி ரிப்ளை பண்றேன். பிளஸ் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டெஃபினெட்லி பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துங்க. நான் ரெகுலர்லி ஃபினான்ஷியல் விஸ்டம், பிராக்டிக்கல் டிப்ஸ், ரியல் ஸ்டோரிஸ் இதையெல்லாம் ஷேர் பண்றேன். உங்க ஃபினான்ஷியல் ஜேர்னில நான் உங்களோட கம்பேனியனா இருக்கணும்னு ஜென்யூன்லி விரும்புறேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் பண்றாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க. நீங்க அவங்க லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை கிரியேட் பண்ணலாம். ரிமெம்பர், உன் வாழ்க்கையில நீ செய்யும் சிறு மாற்றங்கள் தான் பெரும் வெற்றிகளை தரும். சம்பளம் வந்தவுடன் முதல் 20% உங்களுக்கே ஒதுக்குங்க. அடுத்த 10 வருஷத்துல நீங்களே உங்களுக்கு நன்றி சொல்லுவீங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்பது ஒரு ட்ரீம் இல்ல, அது அச்சீவபிள் ரியாலிட்டி. நீங்களும் அச்சீவ் பண்ணலாம், நான் உங்களை நம்புறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மீண்டும் ஒரு முறை தேங்க்ஸ்.